நினைச்சே நான் உன்னை நினைச்சே இந்த போல ஜென்ம புண்ணியமோ நடந்தே நன்றி சொல்றேன். அவருக்காக பிறந்து அவருக்காக வளர்ந்து எப்ப வருவாரு வருவாரு வழிகள் கம்மங்காட்டின் கவிக்குயில் ராஜநடிகை ராஜாஜி அவர்களுக்கு அகவை கருமணியின் சார்பாகவும் சுங்கச்சாவடி பணியாளர்கள் சார்பாகவும் 100 ரூபாய் அன்பளிப்பு அளித்து நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை என்ற பாடலை பாடும்படி அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். அன்பை பெருத்தி உருவப்படுத்தி அன்பு தந்தையர்களுக்கு எனது சார்பாகவும் என் கழிவு சார்பாகவும் நன்றி நன்றி வணக்கம். நாங்க வாழ போன இடம் தான் கம்மங்காடு. ராமகோட்டப்படி தெரியுமா? வீரப்பூர் போற வழியில இருக்குல்ல, வீரப்பூர் போற வழியில இருக்கிற உடையாபட்டி ராமகோண்டப்பட்டி, அதுதான் நான் பிறந்த ஊர், வாழ்ற ஊர் தான் கம்மங்காடு. அதனால அவர் இங்க வந்தா எப்படி இருக்கு நான் கேட்கிறேனே, ஒருவேளை அவர் என்னை பார்த்து நான் உன்னை நம்பி வந்தா எப்படி வச்சுக்கன்னு கேட்டா இல்ல, ஏன் இதை நான் கேட்கிறேன் சந்தேகப்பட்டு. அப்பலாம் யாருக்கு பேசுறது? நீங்க தான் அந்த பையனா? எல்லாருமே அப்படி பேசுறீங்க. அப்ப என்ன நடக்குதுன்னு கேளுங்க. அப்பாவும் அம்மாவும் ஒரு பிள்ளைய அப்ப பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க, இல்ல விளையாட அனுப்புறாங்க. அப்பா சூர்யா பேசாம கேளுங்க தம்பி, உங்க அப்பா நல்ல பேர் எடுத்து வச்சிருக்கிறாரு, அந்த பேரை காப்பாத்திடுதா சார்? காப்பாத்திடுவேன்னு அப்ப உள்ள பிள்ளைங்க சொல்லுங்க. இப்ப அம்மா எப்படி சொல்றாங்க, அட தம்பி சூர்யா, உங்க அப்பா நல்ல பேர் எடுத்து வச்சிருக்காரு,
நல்லா இருப்ப அந்த பேரை கெடுத்துறாத. நீ பாட்டுக்கு போயிட்டு நீ பாட்டுக்கு அவனு பயப்படுறாங்க. அப்பெல்லாம் வாத்தியார் சொல்லி கொடுத்தாங்கன்னா பிள்ளைங்க கருத்தா கேட்டுக்கிட்டு அடிச்சா கூட வாங்கிட்டு பேசாம போயிடுவாங்க. வீட்டுல கூட சொல்ல மாட்டாங்க பிள்ளைய. இப்பெல்லாம் வாத்தியார் பயப்படுறாரு பிள்ளைகளை பார்த்து. ஒரு அடி நடிச்சிட்டியா கீர்த்தி வெளியில வாடி உன் மண்டே புழக்க விட மாட்டேன். என்னம்மா அப்படி நீ நினைச்சதுனாலதான் இன்னைக்கு ஆகிரம் நடிச்சிட்டு இருக்கே. அது உண்மைதான். எல்லாருக்குமே எது நிரந்தரம் அப்படிங்கிறது இறைவனுக்கு தெரியும். வாழ்க்கையில எதுவுமே நிரந்தரம் கிடையாது. என்ன பொறுத்தவரை என் அனுபவ வாழ்க்கையில நான் சொல்றேன். என்ன அப்படி நிரந்தரம்? இந்த உலகத்துல ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் நமக்கு சொந்தம். மத்த எதுவுமே இந்த உலகத்துல சொந்தம் இல்ல. அரண்மனையே கட்டி வச்சிருந்தா நமக்கு சொந்தம் இல்ல. 500 பவுன் நகை வச்சிருந்தா நமக்கு சொந்தம் இல்ல. 50 கோடி பணம் வச்சிருந்தா நமக்கு சொந்தம் இல்ல. பெத்த புள்ள கூட நமக்கு சொந்தம் இல்ல. ஆம்பளை பிள்ளை பெற்றாலும் நமக்கு சொந்தம் இல்ல. பொம்பளை பிள்ளை பெற்றுட்டாலும் சொந்தம் இல்ல. நமக்கு 10 பிள்ளை பெற்றாலும் சரி, ஒத்த பிள்ளை பெற்றாலும் சரி, எதுவுமே சொந்தம் இல்ல. அப்புறம் எப்படி ஒன்னே ஒண்ணு மட்டும் சொந்தமாகும்? இப்ப ஒரு பேச்சுக்கு இப்ப உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு 2 பிள்ளைங்க வச்சுக்கோங்க. எனக்கு 2 பொம்பளை பிள்ளை இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப என் பொம்பளை பிள்ளைய இன்னொருத்தர் கட்டி கொடுத்துட்டா ஏன் பொண்ணு அவருக்கு சொந்தம். உங்களுக்கு 2 மருமக வர்றாங்கன்னு வச்சுக்கோங்க. உங்க 2 மருமகளுக்கு உங்க மயன் சொந்தமாயிட்டாரு. அப்ப இங்க யார் சொந்தம்? நமக்கு இல்ல. கடமை மட்டும்தான் பிள்ளைகளுக்கு இருக்கு. அப்ப இந்த உலகத்துல ஒரே ஒரு சொந்தம் யாருன்னா கட்டிக்கிட்ட புருஷன் மட்டும்தான் பொண்டாடி சொந்தம். புருஷன் பொண்டாடி சொந்தம். புருஷன் சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. புருஷனுக்கு பொண்டாடி சொந்தம், பொண்டாடிக்கு புருஷன் சொந்தம். ஒரு பேச்சுக்கு பிரபனே நம்ம அப்பா நல்லா இருக்காரா? நல்லா இருக்காருமா. நம்ம தங்கச்சி நல்லா இருக்கா? நல்லா இருக்கியா? நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நம்ம பொட்டி நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஒரு பேச்சுக்கு நான் உங்களுக்கு மச்சான் வச்சுக்கோங்க. என்னப்பா பிரபு நம்ம பொண்டாட்டி நல்லா இருக்குன்னா என்ன செய்வீங்க? வெள்ளக்கமா இருப்பீங்க. பாத்தீங்களா? அப்ப இந்த உலகத்திலேயே நமக்குன்ற சொந்தம் மட்டும் புருஷனுக்கு பொண்டாட்டி, பொண்டாட்டி புருஷன் மட்டும்தான். மத்தபடி யாருமே நமக்கு இந்த உலகத்துல சொந்தம் இல்ல. இப்ப ஒரு வீடு பெரிய வீடு கட்டுறோம். ஒரு அறைக்கு பதிலா 2 அறை. இப்படி இப்ப சொல்ற மாதிரி ஒரு ரூம் பதிலா 2 ரூம் 4 ரூம் வச்சு கட்டுறோம். 4 ரூம்ல நம்ம படுக்க முடியுமா? 4 கட்டில நம்ம படுக்க முடியுமா? ஒரே கட்டில தான் நம்ம தூங்க முடியும். அப்புறம் இருக்கு 4 ரூம். சரி பிள்ளைகளுக்கு நம்ம வாழ்றோம்ல இதே வீடு இதே வாசல் வாழ்றோம். நமக்கு போய் அடுத்த அந்த வீட்டுல வாழ்றா வேற வெட்டி பிள்ளைங்க அவங்க வாழ்றாங்க. இருக்கிற காலம் வரைக்கும் தான். நம்ம போனதுக்கு அப்புறம் நம்ம நினைச்சுக்கோ நம்ம வாழ்ந்த வாழ்க்கை நல்லா வாழ்ந்துருக்க. நம்ம வாழ்ந்த நினைவுகளுக்கு இருக்கிற போட்டோ கூட அடுத்த தலைமுறையில வச்சுக்கிறாங்களோ இல்லையோ. எங்க போட்டோ மட்டும் உங்க போட்டோ எடுத்து ஓரமா போடுங்கிறாங்க. 3 மாசத்துல போட்டோ அழிஞ்சு போயிருக்குமா? கேமரா இப்படி எல்லாம் வருத்தப்படக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆனா நம்ம யாருமே வருத்தப்பட வேணாம். நம்ம காலம் முடிஞ்சாலும் ஊருக்கு யாராவது ஒருத்தராவது சொல்லுவாங்க அப்ப அந்த இடத்துல இறைவன் நம்மளை வச்சிருக்கிறாருன்னா எவ்வளவு பெரிய விஷயம். அதுதான் இறைவன் கொடுத்த பிராப்தம் யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? பாத்தீங்களா? மியூசிக் படிச்சு இத்தனை பிள்ளைக்கு சொல்லி கொடுக்குறீங்க. நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? 5வது 9வது படிச்சியாப்பா? 4வது பாஸ் ஆனே 5வதுக்கே போகல. அவ்வளவு படிச்சியா? அது கூட போகல. அவங்க படி நகர நடி நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். நன்றி சொல்ல உனக்கு வார்த்தை இல்லை எனக்கு. நான் தான் மயங்குறேன். காலமுள்ள வரைக்கும் காலடியில் கிடக்க நான் தான் விரும்புறேன். பசு பொண்ணு பித்தளையா தவறாக நான் நினைச்சேன். நேரில் வந்த உடைய உனக்கு அழைத்த பிறகு
சின்ன ஆசை என்ன எல்லாரும் சின்ன பிள்ளைகளா இருக்கையில விளையாட்டு ஞாபகத்துக்கு வரும் பொழுது மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பெல்லாம் ஆசை. நான் சொல்றது ஆமோதிக்கு இல்ல கிண்டல் பண்றீங்களா? இதெல்லாம் நினைச்சு பார்க்கல மனசுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா? அப்பெல்லாம் வண்டி ஓட்டோம்னா ஆளுக்கு ஒரு நுங்கு எடுத்துட்டு வந்து அதுல லேசா அப்படி சீச்சு விட்டு ஒரு குச்சியை சொருகி என் வண்டி தான் முன்னால போகும், உன் வண்டி தான் முன்னால போகணும். ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளைன்னு பாகுபாடு இருக்காது. எல்லாரும் விளையாடுறது, எல்லாரும் ஓடுறது. ஆம்பளை பிள்ளையோட நீ சேராத, பொம்பளை பிள்ளையோட நீ சேராத இந்த வார்த்தையே பெத்தவங்க சொல்ல மாட்டாங்க. எல்லா பிள்ளைகளும் ஒரு இடத்துல தூங்கிடுவான். ஆத்தா சாப்பிட எந்திரிச்சுவாப்பா, தம்பி பிறகு வாடகை தம்பி சாப்பிட போவான் அப்படின்னு அம்மா வந்து கூட்டிட்டு போவாங்க. வீதி லைட்ல உட்காந்து படிச்சது, மரத்தடியில உட்காந்து சாப்பிட்டது, கூட்டாஞ்சோறு ஆக்கினது. எங்க தூங்குவோம்? வீட்லயா தூங்குவோம்? வீதி லைட்ல இந்த மாதிரி லைட் மொத்தமா கிடப்போம் மனமுக்குள்ள. ஏன்னா படிக்கிறதுக்கு வீட்டுல அப்பெல்லாம் பிள்ளைகளை பார்த்து எழுப்பிக்கிட்டு போவாங்க. இது யாருக்கு பிள்ளை, அது யாருக்கு பிள்ளை, ஏன் உன் பிள்ளை அங்கிட்டு படுத்து கூட்டிட்டு வாங்க. இதெல்லாம் நினைக்கும் போது சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த தலைமுறையில அப்படி இருக்க முடியுமா? வெளியில வர மாட்டேங்குது. கொடுமையா இருக்கியா? கற்பழிச்சு போடுறாங்க. இல்லடா அப்பெல்லாம் கிடையாது. அதுக்கு காரணம் என்னங்கிறீங்க? ஆம்பளை பிள்ளைகளை மட்டும் குறை சொல்லவே கூடாது. அதுக்கு காரணம் பாதி பெண்கள் இருக்காங்க. இப்ப ஆள் பாதி ஆடை பாதின்னு சொல்லுவாங்க. வெளிநாட்டெல்லாம் பாக்குறீங்கல்ல, இவ்வளவுதான் ட்ரெஸ் போடுறாங்க. மேல உள்ள என்ன போடுறோமோ அதை மட்டும் தான் வெளியில போடுறாங்க. ஏன் அங்கெல்லாம் அந்த பாலியல் நடக்க மாட்டேங்குது? பாக்குற கண்ணோட்டம். அதேதான். அங்க உள்ள நிர்ணய சட்டங்கள் அப்படி இருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டியதில்லை. அதுக்குன்னா அப்படி ஒருவேளை ஆண்களுக்கு பெண் தேவைன்னா அதுக்கு தனியா ஒரு இடம் அங்க போயிடுறாங்க. அது என்ன பிரச்சனைனா எல்லாருமே அப்படியே இருக்கிறாங்க. இப்ப ஒருத்தர் ரெண்டு பேரும் கிடையாது, எல்லாருமே அப்படியே தெரியறதுனால அந்த கண்ணோட்டம் அமைப்பும் வந்து என்ன ஆகுதுனாக்கா பாக்குறவங்களுக்கு அது ஒரு பெருசா தெரியல. இங்க ஒரு 100 பேர் ஒரு மாதிரி இருந்து சேலை இலையெல்லாம் கட்டிக்கிட்டு அதுல 2-3 பேர் மட்டும் தனிச்சு தெரிஞ்சா அது உண்மைதானே? அப்ப அந்த நோக்கம் வரும். இல்ல பெண்ணுக்கு ஓயாத வேலை என்ன வேலை? நீங்க பேசாம யாராவது தெரிஞ்ச பெண்களுக்கு ஓயாத வேலை என்ன வேலைன்னு சொல்லுவாங்க? எல்லாம் தூங்கி இருக்கு. ஏன் ஆம்பளைகளுக்கு சொல்லாமே? அந்த வரைய தாத்தா சொல்றாரு பெண்களுக்கு ஓயாத வேலை என்னன்னா அந்த மாறாப்பு விளையிறாம இழுத்து விடணும். அது வயசு பிள்ளையா இருந்தாலும் சரி, கல்யாணம் பண்ணவங்களா இருந்தாலும் சரி, கிழவியா இருந்தாலும் சரி, இதுதான் அவங்களுக்கு வேலை. அதுதான் சொல்லாம வர்ற வேலை. யாரும் சொல்லி கொடுக்காம வர்ற. அத்தடி யாரும் ஆம்பளை இருக்காங்களோ பொம்பளை இருக்காங்க இப்படி இழுத்து விட்டுக்குறாங்க. இப்ப அதுக்கு வேலையே இல்லை. அப்படி இருக்கும் பொழுது நம்ம பிள்ளைங்களுக்கு நல்ல உடைய கொடுத்து நாகரிகம் எவ்வளவு வேணாலும் வளர்த்து பிள்ளைங்க எவ்வளவு வேணாலும் படிக்கட்டும், எப்படி வேணாலும் மாடலா இருக்கட்டும். ஆனா உடம்பு மறைச்ச மாதிரி இருந்தோம்னா எந்த பிரச்சனையும் இல்லை. இந்த பிள்ளைய துண்டு போடாம இந்த குடுக்கறதுக்கு போட்டு போனாங்க இப்படியே போகுதுங்க. கடை வீதியில பயில வச்சான் பாடுறாங்குதுங்க. அவன் சரியில்லை, அவங்க அம்மா வளர்த்தது சரியில்லை. நீ சரியா போன அந்த பையன் செவனே இருப்பான்ல அப்படி சட்டைக்கு போகுது. என்ன சொல்றீங்க? இதுக்கு காரணம் பொம்பளை பிள்ளைங்க இல்ல, பெத்தவங்க தான். பெத்தவங்க இதுதான் நம்ம குடும்பம், இதுதான் பழக்க வழக்கம். புள்ள சரியா இருக்க போகுது. ஏன் புள்ள சௌரியத்துக்கு தான் இருக்கும். சேலை கட்டி இருக்கையிலேயே சில பேர் கண்ணோட்டம் வித்தியாசமா இருக்குன்னு சொல்லுவாங்க. இது ஆம்பளை பிள்ளை போட்டாலே இதெல்லாம் பின்பக்கம் ஒரு மாதிரி இருக்கு. இந்த பொம்பளை பிள்ளை போட்டு நடக்குங்களே கற்பனை எப்படி இருக்கும்? சரி அதெல்லாம் சொல்ல வேணாம், அந்த விஷயத்தை விடுங்க. சரி அண்ணன் தெரியாம நான் சொல்லிட்டேன். நம்மளால கூட்டாச்சரா போவோம் ஒரு நாளைக்கு. மாலை பொழுதில் மயக்கத்தேனா கனவு கண்டேன் தோழி, மனதில் வார்த்தையில்லை காரணம் ஏன் தோழி, காரணம் ஏன் தோழி. மாலை பொழுதில் கனவு கண்டே
முடித்தவர் போலரே படிவுகள் தோழி மங்கையன் கையில் குங்குமம் தந்தார் மாலையிட்டார் தோழி வழிவரம் வேணும் வந்தவர் மேலே சாய்ந்து விட்டேன் தோழி அவர் மறவே என்றார் உடனே மறந்து விட்டார் தோழி மறந்து விட்டார் தோழி மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி கனவினில் வந்தவர் யார் என கேட்டேன் கணவர் என்றார் தோழி கணவர் என்றார் அவர் கனவு முடிந்ததும் பிரிந்தது ஏன் தோழி இளமையெல்லாம் வெறும் கனவுமயம் இனி மறைந்தது சில காலம் தெளிவும் புரியாமல் முடிவும் தெரியாமல் மயங்குது எதிர்காலம் மயங்குது எதிர்காலம் மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி மனதில் இருந்தும் வார்த்தைகள் இல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி மாலை பொழுதில் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் இப்படி எல்லாம் நானே பாடிக்கிறது நல்லா இருக்குமா பாடிக்கிட்டே இருந்தா நல்லா இருக்கும். நல்லாவே இருக்காது எவ்வளவு நேரம் நம்மளும் நின்றுட்டு இருக்கிறது அதனால தோழி போய் பார்க்க முடிவு பண்ணிட்டு சூர்யா ஒரு பத்துக்காக பாட்டு பாடிட்டு பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும் நம் காதல் வாழ வேண்டும் நம்மை காற்றும் வாழ்த்த வேண்டும் போய் சுதி எல்லாம் கத்துக்கணும் அப்படியே என் தங்கச்சி கிட்ட போய் சம்பிரதாயால போய் அந்த பாட்டை கத்துக்க வேண்டியது எல்லா பிள்ளைகளுக்கும் என் தங்கச்சி டீச்சர் சொல்லி கொடுக்குறாங்க நான் வரேன் சொன்னா சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க குழந்தைகளுக்கு தாக்கா சொல்லி கொடுப்பேன் உனக்கு எப்படிக்கா சொல்லி கொடுக்குறது நானும் குழந்தைதான் இப்ப தட்டி குழந்தை பூவே பூவே பெண் பூவே என் பூஜைக்கு வர வேண்டும் நம் காதல் வாழ வேண்டும் நம்மை காற்றும் வாழ்க்க வேண்டும் நீ விடும் மூச்சிலே நான் கொஞ்சம் வாழ்கிறேன் காதலிக்கென்றும் ஜனஜன மன இல்லை பூவே